அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம டே 29 கிளாஸில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸை பார்த்தோம். அதில் வந்து வாஸ் அண்ட் வேர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சிலரி வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராமர்லாம் நிறைய பார்த்துன்னு வரும். கிராமட்டிக்கலாக பேசணுன்றது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். பட் எது கிராமர் தெரிஞ்சுக்கினா ஃபார் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர், அந்த ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ கிராமர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கினா அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக வீடியோஸ் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது பிரகாரம் தான் பேசணுன்னா நம்ம பேச முடியாது. ஸோ யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எப்போ வேணாலும் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கணுன்னா யூ கேன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த இன் யுவர் ஃப்யூச்சர். சரிங்களா, அதை பற்றிய ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷுட்டுனா வந்து எனக்கு ஒரு பொருள் வேணும், நம்ம வேணும்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து ஷுட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் தேவை. பட் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணும்போது வி கேன் யூஸ் தட். பட் இது தெரிஞ்சுக்கினா நல்லது. இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம். பட் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நம்ம பேசினே இருந்தால் தான் வரும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கேன், குட்டு, ஷுட், மே, மைட், வுட், மஸ்ட், இது எல்லாமே வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸில் வரும். ஸோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவோம், இந்த கேரக்டர்ஸை. ப்ளஸ் V1 வெர்ப் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பொருள் வேணும் அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஷுட் யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஐ ஷுட் கோ நவ், நாங்கள் போக வேணும், நாங்கள் போய் ஆகணும் அப்படி சொல்கிறோம்னா போக வேண்டும் அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஐ ஷுட் கோ நவ், இங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு. யூ ஷுட் டூ திஸ், இது நீ செஞ்சு ஆக வேண்டும் அப்படி சொல்கிறோம்ல, இது செய்ய வேணும் அப்படி சொல்கிறதுக்கு வந்து யூ ஷுட் டூ திஸ் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். யூ ஷுட் குவிட் ஸ்மோக்கிங், நீ வந்து ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படி சொல்லுவோம்ல, யூ ஷுட் குவிட் ஸ்மோக்கிங், அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ், நீ கண்டிப்பாக டிராஃபிக் ரூல்ஸில் ஃபாலோ பண்ண வேணும் அப்படி சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஷுட்டை யூஸ் பண்ணி, ஷுட் ஐ கோ தேர், நீ அங்கே போகணும் அப்படி சொல்லுவாங்களே, ஷுட் ஐ கோ தேர், அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேணும் அப்படி சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஷுட் ஐ டூ திஸ், ஸோ இது நீங்கள் செஞ்சு ஆகணும், செய்ய வேணும் அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஷுட் ஐ டூ திஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஷுட் ஐ கால் ஹர், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அது ஷுட் ஐ கால் ஹேர், அந்த ஹேர் போது இது நம்ம வந்து ஃபீமேலை வந்து கால் பண்ணுற மாதிரி சொல்லுவோம், ஹேர். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலிங்னா நம்ம அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். WH கொஸ்டின்ஸில் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். வை ஷுட் ஐ கோ தேர், நான் ஏன் அங்கே போகணும் அப்படி கேட்போம்ல, நான் ஏன் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி கேட்போம்ல, அதுக்கு வந்து வை ஷுட் ஐ கோ தேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹவு ஷுட் ஐ கோ தேர், எப்படி நான் போகணும், இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா எப்படி போகணும் கேட்போம்ல, எப்படி போகணும் கேட்பணும், அதுக்கு வந்து ஹவு ஷுட் ஐ கோ தேர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் ஷுட்டில். அதுக்கப்புறம் வந்து மஸ்ட்னா கண்டிப்பாக நீ இந்த வேலையை செஞ்சே ஆகணும், கண்டிப்பாக முடிக்கணும், 100% கம்ப்ளீட் பண்ணணும் சொல்கிறதுக்கு மஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். யூ மஸ்ட் டூ திஸ், கண்டிப்பாக நீ செஞ்சே ஆகணும் இந்த வேலையை அப்படி சொல்கிறோம். யூ மஸ்ட் டூ திஸ், கண்டிப்பாக செய்யணும், அதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ், கண்டிப்பாக இந்த நம்மளோட இந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும், அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள். யூ மஸ்ட் கோ தேர், கண்டிப்பாக நீ போய் ஆகணும் அந்த இடத்துக்கு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து யூ மஸ்ட் கோ தேர், அந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மே அண்ட் மைட். ஸோ இந்த மே அண்ட் மைட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, மேனா மேபி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வரலாம் வராமல் போகலாம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் 50%, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மே யூஸ் பண்ணுவோம். மைட்ன்றது வந்து இட்ஸ் 20% வந்து அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படி சொல்கிறதுக்கு வந்து மைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இட் மே ரைன் டுடே, மேபி இங்கே ரைன் வரலாம், மழை வரலாம் சொல்கிறதுக்கு இட் மே 50% சொல்கிறதுக்கு மே ரைன் டுடே அப்படி சொல்லலாம். இட் மைட் ரைன் டுடேனா 20% இருக்கலாம், வந்தாலும் வரலாம், 20% கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு வந்து மைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மே ஐ கம் இன், நான் வரலாமா, உள்ளே வரலாமா கேட்கறதுக்கு மே ஐ கம் இன். மே ஐ சிட் ஹியர், நீங்கள் உட்காரலாமா அப்படி கேட்போம்ல, மே ஐ சிட் ஹியர். மே ஐ கம் வித் யூ, நான் உங்கள் கூட வரலாமா அப்படி கேட்போம்ல, மே ஐ கம் வித் யூ அந்த மாதிரி கேட்கலாம். மே யூ டேக் ஏ ஃபோட்டோ, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இந்த இடத்துல அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்கறதுக்கு வி கேன் யூஸ் த மே.
ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து wood, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸில் வந்து wood நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ wood எதுக்காக யூஸ் பண்ணோம், ஒரு விருப்பத்தை சொல்கிறதுக்கு, ஐ வுட் லைக் திஸ் அப்படி சொல்லலாம், விருப்பமாக இருக்கிறது தெரிவிக்கிறதுக்கு வந்து wood நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ப்ளஸ் V1 வெர்ப். ஸோ V1 வெர்ப் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம், அந்த வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வுட் லைக் டு கோ தேர், நான் அங்கே போகிறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு போகணும். ஐ வுட் லைக் டு கோ தேர், அந்த இடத்துக்கு போகணும் அப்படி சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி. ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி. ஸோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு காஃபி இப்போ சாப்பிட்லாமா, காஃபி வந்து பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்லுங்கள், இது யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு இன்வைட் him டு மை மேரேஜ், நான் வந்து அவங்களை கூப்பிட விரும்புகிறேன் என்னோட மேரேஜ்க்கு அப்படி சொல்கிறதுக்கு ஐ வுட் லைக் டு இன்வைட் him டு மை மேரேஜ். ஓகே, இதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வுட் யூ லைக் டு ஹேவ் சம் காஃபி, உங்களுக்கு காஃபி பிடிக்க விருப்பமாக இருக்கா அப்படி கேட்போம்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வுட் யூ லைக் டு கோ தேர், நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா, போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்படி கேட்போம்னா வுட் யூ லைக் டு கோ தேர், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பமாக இருக்கா அப்படி கேட்போம்னா அதுக்கு என்ன நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வுட் யூ லைக் டு இன்வைட் him, நான் வந்து நீங்கள் வந்து அவங்கள ஒரு விஷயத்தை நம்ம இன்வைட் பண்ணுறோம், இன்விடேஷன்லாம் கொடுப்போம்ல, அங்கே வந்து இந்த வுட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு. வுட் யூ லைக் டு இன்வைட் him, அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கா கேட்குறோம்ல, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வுட் யூ லைக் டு டாக் வித் ஹர், அவங்க கூட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்படி கேட்போம்ல, ஹேர்னா கேர்ள், ஹர். ஸோ அது வந்து வுட் யூ லைக் டு டாக் வித் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு WH கொஸ்டின்ஸில் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், காஃபி ஆர் டீ, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், டீயா காஃபியா கேட்போம்ல, அதுக்கு வந்து வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், காஃபி ஆர் டீ அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ ஆக்சிலரி வெர்ப்ஸில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தோம். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இது வரைக்கும் 29 கிளாஸஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய வெர்ப்ஸ் பார்த்தோம், டென்சஸ் பார்த்தோம். ஸோ அதை எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த பயம் இல்லாமல் பேசுறது இங்கிலீஷ் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்சஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.